வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்ப அழகான ஒரு கை டிசைன் தாங்க பார்க்க போகிறோம். கையோட உயரம் 11 இன்ச்சு, அகலம் 8 இன்ச்சு. இப்போ மேலேருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கை நம்ம வளைவாக போட்டுக்கலாம். இப்போ கீழேருந்து அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கிராஸாக கோடு போட்டுக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு முன்னாடி குடஞ்சி கட் பண்ணிடுங்க. சென்டரோட அளப்படுத்திக்கோங்க. 1/4 இன்ச்சுக்கு குடஞ்சி கட் பண்ணிடலாம். இப்போ அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ இந்த டிசைன் ப்ளவுஸோட கை டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைன் ப்ளவுஸ் போட்டிருக்கேன் ஏற்கனவே, பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இது கட் பண்ணிவிட்டு கை 2ஆக துணி பத்தாது நமக்கு, அதனால் இது 2ஆக கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சமமாக வச்சு நமக்கு இவ்வளோ தேவைப்படாது உயரம், இதனால ப்ளீட்ஸ் வச்சுட்டு பார்த்துட்டு தேவையான அளவு வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சு இது 2ஐயும் ஜாயின் பண்ணிக்கலாம். உயரம் 9 இன்ச்சு வச்சு இதை நேராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன். அகலம் 18 இன்ச்சு, ரெண்டாக மடித்து 18 இன்ச் வருது. இப்போ நம்ம 2.5 இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு வாங்க ஒரே அளவாக. லைட்டாக கையில் தேய்ச்சி அப்படியே கொடுத்துட்டு வாங்க. இது கொஞ்சம் மடங்காது, நமக்கு காட்டன்னா ஈஸியாக மடங்கிடும். இது கொஞ்சம் டிசைன்ன்றதுனால நமக்கு கொஞ்சம் மடங்காது. தைச்சி முடிச்சுட்டு நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி தேய்ச்சி பொறுமையாக ஒரே மாதிரி கொடுத்துட்டு வாங்க. அவ்வளோதாங்க. இது நல்லா பஃப்னு இருக்கும். கையை பார்க்குறதுக்கு நல்லா புஷ்ஷுன்னு நிறைய ஃப்ளிட்ஸு அதிகமாக அழகாக இருக்கும். இப்போ மேலே வச்சு இப்போ அதே மாதிரி கீழே மடித்து கொடுக்கலாம். அதே நேராக கீழே மடித்து கொடுங்க. மடித்து கொடுத்துட்டு நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அயன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் நிற்கணுன்றதுக்காக போடுறேன். நம்ம கடைசியாக தைச்சிட்டு பிரித்து விட்றலாம். ஏன்னா அயன் பண்ணது அப்படியே நிற்கணுன்றதுக்காக போடுறேன். இப்போ 3.5 இன்ச் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நெட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அம்புக்குறி போட்டு வச்சுக்கோங்க மேலே கீழே தனித்தனியாக. இப்போ நம்ம ஃப்ளிட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கையில் வச்சு இந்த லைனிங் வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ சுற்றிலும் நம்ம கரெக்டாக அந்த ஃப்ளிட்ஸை நீட்டாக எடுத்து விட்டு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். போட்டுட்டு இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம் எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம். இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம கீழே நம்ம சென்டரில் பிங்க் கலர் ப்ளவுஸ் வச்சுருக்கோம். அதே மாதிரி கீழே பார்டர் பிங்க் கலரில் கொடுக்க போகிறோம். பாருங்கள், நீட்டாக வந்துடுச்சு பாருங்கள், அழகாக இருக்குது, செமையாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கீழே கட் பண்ண அளவுக்கு கேன்வாஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது 3.5 இன்ச் வச்சு கேன்வாஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
1 இன்ச்சுக்கு ஒரு லைனும் 2 இன்ச்சுக்கு ஒரு லைனும் அப்படியே போட்டுக்கலாம். அதுலேருந்து 1 இன்ச்சுக்கு மேலே ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு இப்படி போட்டால் புரியாது. நான் வந்து கேன்வாஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம். 1 இன்ச் உயரம் வச்சு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு கீழே வச்சு ரவுண்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டு போட்டுக்கோங்க. இது 2ஆக மடிச்சிருக்கேன் கேன்வாஸு. அப்புறம் அதை விரித்து விட்டு அப்படியே அடுத்த ரவுண்டு போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு பக்கத்தில் அடுத்த ரவுண்டு. இதே மாதிரி 3 ரவுண்டு போட்டுக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக வச்சு கட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், திண்டுக்கல் சுடிதாரில் இன்றைக்கி புதுசாக ஒரு சுடிதார் மாடல் போட்டிருக்கேன். ஒரே சேரீயில் முந்தியில் கோட்டும் மீதி உள்ளதில் டாப் ஸ்லீவ்லெஸ் டாப்பும் சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்பவே அழகான ட்ரெஸ் அது. மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக திண்டுக்கல் டெய்லரை பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி தைச்சு பாருங்கள். இப்போ வந்து இதை அயன் பண்ணி எடுத்துகிட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். அடியில் ஒரு பீஸ் கொடுத்துட்டு அப்படியே கேன்வாஸ் எட்ஜிலேயே அப்படியே தைச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி கேன்வாஸ் எட்ஜிலேயே தைச்சிடலாம். வளைவு மட்டும் கரெக்டாக ரவுண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு ஃபினிஷ் பண்ணி முடித்ததும் அழகாக அந்த ரவுண்டு கிடைக்கும். இதே மாதிரி அந்தந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி இந்த ரவுண்டு பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சமாக கிளாத்து விட்டுட்டு அப்படியே ஒட்டவே கட் பண்ணி எடுத்துருங்க. கேன்வாஸ் இருக்கனால நமக்கு பிரியாது. மேலே அந்த கேன்வாஸ் ஒட்டி நான் மடித்து ஓடு தையல் போட்டிருக்கேன். அதை அப்படியே வச்சு நம்ம தைச்சிடலாம். அதுக்காக வந்து நான் ஓடு தையல் போட்டிருக்கேன். இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டு நல்லா திருப்பிட்டு நல்லா அமுத்தி விட்ருங்க. இந்த மாதிரி அப்போ தான் நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ அந்த எட்ஜிலே நம்ம தையல் போட்டு விடலாம் அந்த ரவுண்டுக்கு. இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டுருங்க. ஒரு தையல் போட்டால் போதும். இதுக்கு பைப்பிங் வேணால் கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்கலாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். இது அவ்வளோதான். ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். உள்ளே வந்து நம்ம தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு விட்டுட்டு மேல் பாகத்தில் நம்ம அந்த 1/4 இன்ச்சை மடிச்சு வச்சுருக்கோம். இப்போ அப்படியே வந்து உள்பக்கமாக தைச்சிட்டு அப்படியே மேலே வந்து நம்ம அந்த கேன்வாஸில் மடித்து தைச்சிருக்கிறத அப்படியே தைச்சிடலாம். சென்டரில் அடையாளப்படுத்தியிருப்போம் இல்லையா, அதிலேருந்து அப்படியே ஒரு தையல் போடுங்க. கரெக்டாக தான் இருக்குது. இருந்தாலுமே வந்துட்டு அந்த சென்டர்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். அப்படியே திருப்பி இந்த பக்கம் தையல் போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ அப்படியே வச்சு நமக்கு தையல் போட்டுடலாம். அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சு பாருங்கள்.
ரொம்ப அழகான கை டிசைன், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். அந்த ஓடு தையலும் பிரித்து விட்டுறலாம். அமுகு தையல் வேணால் நூல் போட்டு விடுங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லைன்னா விட்டுறலாம். இது எல்லாத்துக்கும் ஒரு பாசி கொடுத்துடலாம். பாருங்கள், செம்மையாக இருக்குது. இப்போ இதுக்கு கோல்டன் கலரில் பாசி ஒன்று கொடுத்துடலாம். பாசி மட்டும் கிடையாது, சேம் கலரில் பட்டன் கூட கொடுத்துடலாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த அழகான கை டிசைன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இது மட்டும் கிடையாது, நிறைய டிசைன் ப்ளவுஸ் இருக்குது நம்ம சேனலில். புதுசாக பார்க்குறவங்க எல்லாமே பார்த்து ஈஸியாக நீங்களும் கற்றுக்கோங்க. இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.